தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் உலக தொழிலாளர்கள் ஒன்றிணையக்கூடிய மே 1ஆம் தேதி தொழிலாளர் தினத்தை நாடெங்கிலும் நாம் அனுசரித்து வருகிறோம். அந்த மே 1ஆம் நாள் தொழிலாளர் தினத்தை அனுசரித்து இன்றைய தினம் நம்முடைய கட்சியினுடைய தொழிலாளர் அணியினை சார்பில் தோழர்கள் ஒட்டன்சத்திரத்திலே தொழிலாளர்களுக்காக நாம் அவர்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்காக நாம் ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு இணங்க இந்த பொதுக்கூட்டம் மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக தமிழ் புலிகள் கட்சி அல்லது ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற கட்சி இது போன்ற பொதுக்கூட்டங்களை முன்னின்று நடத்துகிற போது அவர்கள் சமூக சூழல் மத்தியிலே அல்லது சமூக சிக்கல்களுக்கு மத்தியிலே சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக சமூக பிரச்சனைகளை மையப்படுத்தி பொதுவாக இது போன்ற நிகழ்வுகளை நாம் முன்னெடுப்பது உண்டு. ஆனால் இப்பொழுது தமிழ் புலிகள் கட்சி பல்வேறு இடங்களிலே தொழிலாளர்களுக்காக நாம் ஒரு நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேச வேண்டிய தேவை இருக்கிறது. பொதுவாக தொழிலாளர்களுக்கென்று ஒரு நாள் மே 1ஆம் நாள் அனுசரிக்கப்படுகிறது. இங்கே எனக்கு முன்னர் பேசிய தோழர்கள் மிக தெளிவாக உலக அரசியலை பேசினார்கள். உலகெங்கும் ஆளுகிற தொழிலாளர் வர்க்கம் உலகமெங்கும் வாழுகிற தொழிலாளர் வர்க்கம் உலகம் முழுவதும் தொழிலாளர்கள் உரிமைகள் நசுக்கப்படுகிற போது தொழிலாளர்கள் தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார்கள். அமெரிக்காவிலே நடத்தினார்கள், ரஷ்யாவிலே நடத்தினார்கள், உலகத்தில் பல்வேறு நாடுகளிலே நடத்தினார்கள். தொழிலாளர்கள் அப்படி உலகமெங்கும் தன்னுடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய சூழல் ஏன் ஏற்பட்டது என்று சொன்னால் இந்தியாவில் மட்டுமல்ல, தொழிலாளர்கள் உலகமெங்கும் ஒடுக்கப்பட்டார்கள். இன்னும் வெளிப்படையாக பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு தொழிலாளி ஏறத்தாழ 15 மணி நேரம் 18 மணி நேரம் தன்னுடைய உழைப்பை முதலாளிகளுக்காக செலுத்த வேண்டிய நெருக்கடி ஏற்பட்டது. 18 மணி நேரம் உழைக்கிற ஒரு உழைப்பாளி தன்னுடைய உரிமைகளை கோருகிற போது உலகத்தில் எந்த முதலாளியும் அவனுடைய உரிமைகளை தருவதற்கு கிஞ்சித்தும் சம்மதிக்கவில்லை. நீ 18 மணி நேரம் வேலை செய்தாலும் சரி, 15 மணி நேரம் வேலை செய்தாலும் சரி, எனக்கு நீ கொத்தடிமையாக இருக்க வேண்டும், எனக்கு நீ அடிமையாக இருக்க வேண்டும், உனக்கான உரிமைகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று முதலாளிகளால் நெருக்கடிக்கு ஆளாக்கப்படுகிற போது உலகத்தில் இருக்கிற தொழிலாளர்கள் அந்த முதலாளி வர்க்கத்திற்கு எதிராக போராட வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுகிறார்கள். அப்படியான போராட்டம் ரஷ்யாவிலே வெடித்தது, அப்படியான போராட்டம் அமெரிக்காவிலே வெடித்தது. குறிப்பாக அமெரிக்காவிலே 18ஆம் நூற்றாண்டுகளிலே 19ஆம் நூற்றாண்டுகளிலே ஏறத்தாழ 3.5 லட்சம் மக்கள் பங்கெடுக்கிற தொழிலாளர்கள் பங்கெடுக்கிற மிகப்பெரிய போராட்டம் வெடித்தது. லட்சக்கணக்கான பெண்கள் அந்த போராட்டத்திலே குதித்தார்கள். 4 லட்சம் தொழிலாளர்கள் அமெரிக்கா சிகாகோ நகரிலே ஒன்று கூடி எங்களுக்கான உரிமையை தாருங்கள் என்று போராடினார்கள். அப்படி அவர்கள் என்ன உரிமை கேட்டார்கள்? நாங்கள் 18 மணி நேரம் உழைக்கிறோம், 15 மணி நேரம் உழைக்கிறோம், ஆனால் எங்களுக்கான அந்த வருமானமோ அல்லது எங்களுக்கான உரிமைகளோ அல்லது உழைப்பிற்கு ஏற்ற ஊதியமோ எங்களுக்கு தர மறுக்கப்படுகிறது. எனவே எங்கள் வேலை நேரத்தை குறையுங்கள், எங்கள் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியத்தை தாருங்கள் என்று அமெரிக்கா சிகாகோவிலே மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. அந்த போராட்டம் அமெரிக்காவை ஆளுகிற அதிகார வர்க்கத்தை நெருக்கடிக்கு உள்ளாக்கியது. அமெரிக்காவிலே எந்த ஒரு செயல்பாடுகளும் இயங்க விடாமல் தொழிலாளர்களுடைய போராட்டம் ஸ்தம்பிக்க செய்தது. அமெரிக்காவினுடைய போராட்டங்கள் உலகத்தில் பல நாடுகளிலே வெடித்தது. எல்லா நாடுகளிலும் போராட்டம் வெடித்த பிறகு இந்த போராட்டத்தின் நெருக்கடியால் தொழிலாளர்களுடைய உரிமை
வேலை நேரம், அவர்களுக்கான உழைப்பிற்கேற்ற ஊதியம் என்று சில உரிமைகள் அவர்களுக்காக வழங்கப்பட்டது. இது உலக வரலாறு. இப்படித்தான் உலகத்தில் 18 மணி நேரம் வேலை செய்த ஒரு தொழிலாளி போராடி சிறை சென்று உயிர் நீத்து அந்த 8 மணி நேர வேலை திட்டத்தை உலகத்திலே கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அல்லது இந்தியாவில் எந்த நகரங்களிலும் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு எங்களுக்கு வேலை நேரத்தை குறையுங்கள், எங்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியத்தை தாருங்கள் என்று இந்தியாவில் எங்கேயுமே போராட்டம் நடைபெறவில்லை. ஆனால் இந்தியாவில் 8 மணி நேர வேலை திட்டம் நடைமுறைக்கிலே இருக்கிறது என்று சொன்னால் உலகத்தில் ரத்தம் சிந்தி செய்த அந்த உரிமையை புரட்சியாளர் அம்பேத்கர் தான் ஒரு சொட்டு பேனா மையால் 8 மணி நேர வேலை திட்டம் என்கிற அந்த உரிமையை எல்லா தொழிலாளர்களுக்கும் இந்தியாவிலே பெற்றுக் கொடுத்தார். அவர் பெற்றுக் கொடுக்கிற போது பட்டியல் சாதி தொழிலாளர்கள் மட்டும் 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும், இதர பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களோ இதர மிக பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்தவர்களோ 12 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்று அம்பேத்கர் எந்த இடத்திலும் முழங்கவில்லை. இந்தியாவிலே பிறந்த பிற்படுத்தப்பட்ட சாதியானாலும் சரி, மிக பிற்படுத்தப்பட்ட சாதியானாலும் சரி, பட்டியல் சாதியானாலும் சரி, உழைக்கும் வர்க்கம் எல்லா சாதியிலும் ஒன்றாக இருக்கிறார்கள். எனவே எல்லா சாதிக்காரர்களும் 8 மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்று இந்தியாவில் அரசியல் அமைப்பு சட்டத்தை கொண்டு வந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இது மிக முக்கியமாக இந்தியாவில் பேசப்பட வேண்டிய செய்தி. ஏன்னா இந்தியாவில் பொதுவா தொழிலாளர் பிரச்சனை சொன்னா நம்ம யார நினைப்போம்? தொழிலாளர்கள் என்றாலே கம்யூனிஸ்ட் இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டம். கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காரர்கள் தான் உலக தொழிலாளர்களுக்காக, இந்தியாவிலே இருக்கிற தொழிலாளர்களுக்காக போராடுவார்கள் என்று ஒரு அரசியல் இங்கே நிலவுகிறது. அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. கம்யூனிஸ்டுகள், கம்யூனிஸ்ட இயக்கங்கள் தொழிலாளர்களுக்காக போராடுகிறார்களா என்றால் ஆம், போராடுகிறார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகள் மட்டுமே போராடவில்லை, மாறாக பெரியாரிஸ்டுகளும் அம்பேத்கரிஸ்டுகளும் தொழிலாளர்களுக்காக நாம் களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய கடமை இருக்கிறது. ஏன் தோழர்களே, இன்றைக்கு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொழிலாளர்கள் பிரச்சனை என்றால் கம்யூனிஸ்டுகளுடைய பிரச்சனை என்று கருதப்படுகிற இந்த நேரத்தில் தொழிலாளர்களுடைய தலைவராக இந்தியாவிலே ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை அம்பேத்கரை அறிந்த உண்மையான தொழிலாளிகள் நன்கு அறிவார்கள். எல்லோரும் சாதிக்கு சங்கம் நடத்துவார்கள், எல்லோரும் ஒவ்வொரு நிலைப்பாடுகளிலே ஒரு சங்கம் நடத்துவார்கள். அம்பேத்கர் தான் முதலில் உருவாக்கிய சங்கத்தின் பெயர் சுதந்திர தொழிலாளர் சங்கம் என்று இந்தியாவிலே தொழிலாளர்களுக்காகவே முதலாக சங்கத்தை உருவாக்கிய தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இந்த இடத்திலே நாம் நினைவு கூற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அம்பேத்கர் தொழிலாளர்களுக்கு சங்கம் உருவாக்கி இந்தியா முழுவதும் இருக்கிற எண்ணற்ற தொழிலாளர்களுக்காக ஏராளமான பிரச்சனைகள் பேசி இருக்கிறார். அம்பேத்கர் அவர்கள் தான் 1936 பம்பாய் மாகாண சபையிலே அங்கே விவசாயிகளை கொத்தடிமைகளாக நடத்தி கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளர்களுக்கு எதிரான முதலாளிகளை, குறிப்பாக அங்கே கொங்கணி பிரதேசம் என்கிற ஒரு பிரதேசம், அங்கே கோட்டுகள் என்கிற ஒரு சாதி, அவர்கள் விவசாய முதலாளிகள், அவர்களிடத்திலே கூலி வேலை செய்கிற அந்த விவசாய தொழிலாளர்களை கொத்தடிமையாக நடத்தி கொண்டிருந்த காலத்தில் அம்பேத்கர் 1938 பம்பாய் சட்டசபையிலே, மாகாண சபையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். இங்கே கொங்கண பிரதேசத்திலே கோட்டுகள் என்கிற ஒரு சாதி விவசாய கூலிகளை அடிமைகளாக வைத்திருக்கிறார்கள். அந்த அடிமைகளை நாம் விடுவிக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒருவரிடத்திலே பல்லாயிரம் ஏக்கர் நிலங்கள் குவிந்திருக்கிறது.
உழைக்கிற தொழிலாளி இடத்திலே ஒரு சென்ட் நிலம் கூட இல்லை. இந்த ஏற்றத்தாழ்வுகளை உடைத்து உழைப்பவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற ஒரு தத்துவத்தை முதலாக இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பம்பாயில் முழங்கிய தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை எத்தனை பேர் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த அம்பேத்கர் தான் அதே பம்பாய் மாகாண சபையிலே இன்றைக்கு இந்தியாவிலே பல தொழிற்சங்கங்கள் இருக்கிறது, இந்தியாவிலே பல தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இன்றைக்கு வீதியில இறங்கி வேலை நிறுத்த போராட்டம் நடத்துகிறார்கள். இப்ப சட்டம் மாறுது, வேலை நிறுத்தம் எல்லாம் யாரும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி அரசாங்கம் புதுசா சட்டத்தை கொண்டு வர்றாங்க. ஆனால் 1938 ஒரு தொழிலாளி வேலை நிறுத்தம் செய்வது, ஒரு தொழிலாளி தான் வேலை செய்கிற நிறுவனத்திடத்திலிருந்து தான் வேலை செய்கிற அந்த அலுவலகத்திலே தன்னுடைய உரிமைகளை பாதுகாக்க போராடுவது ஒரு தொழிலாளியுடைய அடிப்படை உரிமை. அதற்கு ஏற்றார் போன்ற ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொழிலாளர்கள் போராடுவதற்கு சட்டம் வேண்டும் என்று 38 பம்பாய் மாகாண சபையிலே அம்பேத்கர் பேசுகிறார். இதற்கு பிறகுதான் நாடு சுதந்திரத்தை நோக்கி நகர்கிறது. அம்பேத்கர் 1942 இருந்து 46 காலகட்டம் வரை தொழிலாளர் நல அமைச்சராக அம்பேத்கர் இருக்கிறார். அப்படி இருக்கிற அந்த காலத்தில் எப்படி மும்பையிலே தொழிலாளர்களுக்காக அம்பேத்கர் பேசினாரோ அதை போல 42, 46 காலகட்டத்திலே இந்தியாவிலே தொழிலாளர்கள் முன்னேற்றத்திற்காக, தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக பல திட்டங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொண்டு வந்திருக்கிறார். இப்படி இந்தியாவில் தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை, தொழிலாளர்களுடைய அரசியலை, தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேச வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மூலகர்த்தாவாக இந்தியாவில் இருந்த புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை நாம் நினைவு கொள்ளாமல் அதை கடந்து போக முடியாது. ஆனால் அந்த அம்பேத்கரை இன்றைக்கு ஒரு சாதிய தலைவராக மாற்றிவிட்டார்கள். நாம் எல்லாம் நினைக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கரை இந்தியாவிலே வாழுகிற எல்லா சாதி தொழிலாளர்களுக்காக பேசிய தொழிலாளர்களை, அம்பேத்கரை இந்தியாவில் எல்லா சமுதாயத்தை சார்ந்த தொழிலாளர்களும் 8 மணி நேர வேலை திட்டம் வேண்டும் என்று போராடிய அம்பேத்கரை இன்றைக்கு ஒரு சாதி தலைவராக ஒரு குறியீட்டுக்குள்ளே அடைத்து விட்டார்களே என்று நாம் எண்ணுகிறோம், கருதுகிறோம். அப்படி எண்ணி கருதி அதை நாம் கடந்து போய் விடுகிறோம். ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கரை ஒரு குறிப்பிட்ட சாதி தலைவராக அடைப்பதிலே கூட ஒரு அரசியல் இருக்கிறது. ஏனென்றால் அம்பேத்கரை பொது தலைவராக அடையாளம் காட்டிவிட்டால் அம்பேத்கருடைய அரசியலை எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் ஏற்றுக்கொண்டு விட்டால் இந்த நாட்டில் சுதந்திரம், சமத்துவம், ஜனநாயகம் என்கிற ஒரு அரசியல் மலரத் தொடங்கிவிடும். எனவே இந்தியாவிலே சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் மலர்ந்துவிடக் கூடாது என்கிற ஒரு அரசியலை இன்றைக்கும் சில இயக்கங்கள், சில கட்சிகள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசுகிற போது தொழிலாளர்களுடைய பிரச்சனை நிறைய சொன்னாங்க. இங்கே ஒட்டன்சத்திரத்திலே உலக புகழ் வாய்ந்த மார்க்கெட் இருக்கிறது. அங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். அந்த தொழிலாளர்களுடைய உரிமைகளை பேசுவதற்கு ஒரு சங்கம் இல்லையே என்று ஆதங்கப்பட்டார்கள். அது நிதர்சனமான உண்மையும் கூட. அதுல ஆச்சரியம் என்னன்னா, உலக தொழிலாளர்களுக்காக முழங்கிக் கொண்டிருக்கிற கம்யூனிஸ்ட் இயக்கம் தமிழ்நாட்டில் மிக வலுவாகவே இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் மிக வலுவாகவே இருக்கிறது. தமிழகத்தில், இந்தியாவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வலிமையாக இருந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கூட இந்த ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டிலே ஒரு சங்கத்தை சுதந்திரமாக நடத்த முடியவில்லை என்கிற நிலை இருக்கிறது. கம்யூனிஸ்டுகளே, உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். உங்கள் பார்வையை ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டை நோக்கி நீங்கள் திருப்பி வையுங்கள். ஒட்டன்சத்திரத்திலே தமிழ் புலிகள் கட்சியுடைய தொழிற்சங்கம் தொடங்கப்பட வேண்டும்.
அதற்கு முன்பாக கம்யூனிஸ்ட் இயக்கங்களாவது குறைந்தபட்சம் இந்த மார்க்கத்திலே ஒரு தொழிற்சங்கத்தை நீங்கள் உருவாக்கி அங்கிருக்கிற தொழிலாளர்களுடைய உரிமைகளுக்காக நீங்கள் வீதியில இறங்கி போராட வேண்டும் என்று ஒரு தோழமையோடு கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் என்பதை இந்த இடத்திலே நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். தோழர்களே, இதுல பிரச்சனை என்னன்னா, தொழிலாளர்களுக்கு சங்கம் இல்ல, ஆனால் இந்த ஒட்டன்சத்திர மார்க்கெட்ல முதலாளிகளுக்கு சங்கம் இருக்கு. எப்படி? உலகத்துல எந்த நாட்டிலேயாவது முதல்ல சங்கம் யாருக்கு வேணும்? முதலாளிகளுக்கு சங்கம் வேணுமா, தொழிலாளிக்கு சங்கம் வேணுமா? நியாயமாக தொழிலாளர்களுக்கு தான் சங்கம் வேண்டும். ஆனால் ஒட்டன்சத்திர மார்க்கெட்டிலே தொழிலாளர்களுக்கு சங்கம் இல்லை, முதலாளிகளுக்கு சங்கம் இருக்கிறது. உடனே நான் இதை பேசிட்டா முதலாளிகளுக்கு எதிராக இருக்கிறேனா? தொழிலாளர்களுக்கு எந்த முதலாளி எதிராக இருந்தாலும் அந்த முதலாளிகளுக்கு தமிழ் புலிகளும் எதிராகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. ஆனால் முதலாளிகள் சங்கம் வைக்கிற உரிமையை நாங்கள் தடுக்கவில்லை. முதலாளிகளுக்கு சங்கம் வேண்டுமா? வைத்துக் கொள்ளுங்கள், இருக்கலாம், வேண்டும். ஆனால் முதலாளிகளுக்கு சங்கம் வேண்டும் என்கிற நிலை இருக்கிற போது ஏன் தொழிலாளர்களுக்கு சங்கம் வைக்கிற உரிமையை அனுமதிக்க மறுக்கிறீர்கள் என்கிற ஒரு கேள்வியை ஒட்டன்சத்திர இருக்கிற முதலாளிகளுக்கு ஒரு கோரிக்கையாக வேண்டுகோளாகவே நான் விடுக்கிறேன். ஆனால் இதையும் தாண்டி இங்கே ஒரு சங்கத்தை உருவாக்க முடியவில்லை, முடியவும் முடியாது என்று நான் கருதுகிறேன். ஏன் இதை இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், ஒட்டன்சத்திரத்திலே மார்க்கெட்டிலே பணி செய்கிற தொழிலாளர்களை நாம் தொழிலாளர்களாக மட்டும் பார்க்கிறோம். அதான் அம்பேத்கர் காலத்துல கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு சில இடத்துல முரண்பட்டார். அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்துல முரண்படல, கம்யூனிஸ்ட் இயக்கத்துக்காரங்க கிட்ட பல இடத்துல அம்பேத்கர் முரண்பட்டு இருக்கிறார். எந்த இடத்துல? அமெரிக்காவில் இருக்கிற தொழிலாளி முதலாளி, அவங்கிட்ட இவன் பிசி, இவன் எம்பிசி, இவன் எஸ்சிங்கிற சாதி வேறுபாடு கிடையாது. எனவே அமெரிக்காவிலே முதலாளி தொழிலாளி வர்க்கம் 2 தான் இருக்கு. ரஷ்யாவிலே முதலாளி தொழிலாளி 2 வர்க்கம் தான் இருக்கு. ஆனால் இந்தியாவில் முதலாளி தொழிலாளி என்கிற 2 வர்க்கம் கட்டு கிடையாது. தொழிலாளி என்கிற வர்க்கத்தில் மேல் சாதி கீழ் சாதி என்கிற சாதி பாகுபாடு கிடைக்கிறது. இதை ஒளித்தறியாமல் இந்தியாவில் தொழிலாளர் பிரச்சனையை தீர்வுக்கு கொண்டு வர முடியாது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் இயக்கங்களோடு முரண்பட்டார். இப்போ ஒட்டன்சத்திரத்தில் என்ன பிரச்சனை? அங்க இருக்கிற தொழிலாளிகளுடைய பிரச்சனை அது கிடையாது. தொழிலாளிகளுக்குள்ளே இருக்கிற சாதி பிரச்சனை. இப்ப உதாரணத்துக்கு பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒருவர் லோடுமேனா இருக்கிறாரு, பட்டியல் சாதியை சார்ந்த ஒருத்தர் லோடுமேனா இருக்கிறாரு. 2 பேருமே உழைப்பில் சுமை தூக்குவோர் தான். 2 பேருக்கும் ஒரே ஊதியம் தான். ஆனால் 2 பேரும் சமம் அல்ல. 2 பேரும் சுமை தூக்குபவர்களாக இருந்தாலும் இவர் மேல் சாதி இவர் கீழ் சாதி என்கிற பாகுபாடு தொழிலாளர்கள் மத்தியிலே வலுவாக நின்று கொண்டிருக்கிறது. பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த ஒரு சுமை தூக்குற தொழிலாளி எனக்கு உரிமை வேண்டும் என்று கேட்கிறார். அதே நேரத்தில் பட்டியல் சாதி தொழிலாளிக்கு உரிமை போய்விடக் கூடாது என்று தடையாக அவர் நிற்கிறார். மார்க்கெட்ல எல்லாருமே லோடுமேன் தான், எல்லாருமே சுமை தூக்குவோர் தான். மார்க்கெட்ல வேலை செய்யும் போது சுமை தூக்குவோராக இருந்தாலும் சாதியின் வேறுபாடுகளால் இவர்கள் பிளவுண்டு கிடக்கிறார்கள். வீட்டிற்கு செல்லுகிற போது மார்க்கெட்டிலே சுமை தூக்குற தொழிலாளியாக இருக்கிற இருவர் வீட்டிற்கு செல்லுகிற போது ஒருவர் பிற்படுத்தப்பட்ட சாதியாக செல்லுகிறார், இன்னொருவர் பட்டியல் சாதியாக செல்லுகிறார். எனவே தொழிலாளர்கள் என்றாலும் கூட அவர்களிடத்திலே சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. இங்க என்ன சொல்றான்? பிசியில இருக்கிற மேல் சாதின்னு சொல்லக்கூடிய பிசி மக்கள், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தொழிலாளர்கள், நீ சங்கம் வச்சா, நீ சங்கம் வைக்கிறது கூட பிரச்சனை இல்லடா, நீ சங்கம் வச்சா அந்த எஸ்சி பையனும் சங்கம் வைப்பான். எனவே எஸ்சி பையன் சங்கம் வைக்காம தடுக்கிறதுக்காக நீ சங்கம் வைக்காத என்கிற அளவிற்கு முதலாளிகளால் பிசி மக்களையும் எஸ்சி மக்களையும் பிளவுபடுத்தி வைத்திருக்கிறார்கள்.
தொழிலாளர்களை சாதி ரீதியாக இங்கே இருக்கிற முதலாளிகள் தனிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள், பிரித்து வைத்திருக்கிறார்கள். எனவே இங்கே எந்த சாதியை சார்ந்தவர்களும் சங்கம் வைக்க முடியாது. எத்தனையோ சங்கங்கள் இருக்கிறது, எல்லா மார்க்கெட்லையும் சங்கங்கள் இருக்கிறது. ஒட்டன் சத்திரத்திலே சங்கம் வைக்க முடியாததற்கு பின்னால் ஒரு அரசியல் இருக்கிறது, அதற்கு பின்னால் ஒரு சாதி இருக்கிறது, சாதி அரசியல் இருக்கிறது. இதையெல்லாம் தான் தொழிலாளர்களுக்காக போராடிய அம்பேத்கரே இதையெல்லாம் கணிச்சுதான் இந்தியாவிலே தொழிலாளர்கள் உரிமை வேண்டும் என்று சொன்னால் முதலில் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகள் முதலில் நிலைநிறுத்தப்பட வேண்டும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமாகத்தான் தொழிலாளர்களுடைய உரிமைகளை பாதுகாக்க முடியும்னு அம்பேத்கர் முழுமையாக நம்பினார். அந்த அரசியல் நோக்கி அம்பேத்கர் மிக தெளிவாக தன்னுடைய அரசியலை முன்வைத்தார். எனவே இந்தியாவில் தொழிலாளர் உரிமை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அம்பேத்கர் தொடர்ந்து போராடினார். அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ தொழிற்சங்கங்கள் அம்பேத்கரை அழைத்து மாநாடுகளுக்கு சிறப்பு செய்தார்கள். ரயில்வே தொழிலாளர்கள் மாநாட்டிலே அம்பேத்கர் பேசிய கருத்து இன்றைக்கும் ஒரு புத்தகமாக வெளியே வந்திருக்கிறது. எத்தனையோ தொழில் சங்கங்கள் மத்தியிலே அம்பேத்கர் பேசியிருக்கிறார். அப்படி தொழிலாளர்கள் மத்தியிலே பேசுகிற போது அம்பேத்கர் முன்வைத்த கோரிக்கை, தொழிலாளர்களே, நம்முடைய எதிரிகள் யார், நம்முடைய நண்பர்கள் யார் என்கிற ஒரு அரசியலை முதலில் தொழிலாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இங்க எல்லாருமே இந்தியாவில் தொழிலாளருக்கு எதிரி யாருன்னு நினைக்கிறான், தொழிலாளிக்கு எதிரி முதலாளின்னு நினைக்கிறோம். அதுல ஒண்ணு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்தியாவிலே தொழிலாளிகளுக்கு எதிரி முதலாளி என்பதை தாண்டி அந்த முதலாளியை விட மிகப்பெரிய எதிரி என்கிற பிராமணியம் என்கிற ஒரு கருத்தாக்கம் இந்தியாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. முதலாளிகளை அடையாளம் காணுகிற தொழிலாளியே, நீ பிராமணியத்தை அடையாளம் கண்டுகொள். பிராமணியம் என்கிற ஒரு கோட்பாடு இந்த மண்ணில் சமத்துவத்தை தடுக்கிறது. பிராமணியம் என்கிற ஒரு கோட்பாடு இந்த மண்ணில் சமூக நீதியை தடுக்கிறது. பிராமணியம் என்கிற கோட்பாடு தொழிலாளர்கள் இடத்திலே சாதி ரீதியாக ஏற்றத்தாழ்வுகளை விதைக்கிறது. எனவே தொழிலாளி சாதி ரீதியாக பிளவுண்டு கிடப்பதற்கு அரசியல் பிராமணியம் என்கிற முதலாளியம் என்கிற இரண்டு எதிரிகளையும் நாம் ஒரே நேரத்தில் எதிர்கொண்டால் மட்டும்தான் தொழிலாளர்களுடைய உரிமைகள் பாதுகாக்க முடியும் என்று அம்பேத்கர் தொழிற்சங்க மாநாடுகளிலே பேசுகிறார். ரொம்ப முக்கியம். முதலாளியை எதிர்ப்பது கூட எளிது. நம்மளா போராட்டம் நடத்தினா கூட முதலாளி கூட இறங்கி வந்துருவாங்க. ஆனால் முதலாளிகள் மத்தியில, முதலாளினா எந்த சாதியா இருந்தாலும் சரி, ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், பிராமணியம்னா பிராமணர்களை நாம் எதிர்க்கிறோம் என்று கருதுகிறார்கள். தந்தை பெரியார் மிக தெளிவாக சொல்லுவார், நான் பிராமணியத்தை எதிர்க்கிறேன், பிராமணர்களை எதிர்க்கவில்லை. பிராமணியம் என்கிற தத்துவத்தை பிராமணர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களையும் எதிர்ப்பேன். அதே போல பிராமணியம் என்கிற கோட்பாட்டை பிராமணர் அல்லாதோர் நெஞ்சிலே சுமந்து கொண்டு ஏற்றத்தாழ்வுகளை திணித்தால் அவர்களையும் நான் எதிர்ப்பேன். என்னுடைய நோக்கம் பிராமணியம் என்கிற கோட்பாடு ஒழியப்பட வேண்டும் என்று தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தொடர்ந்து இந்தியா முழுவதும் பேசியிருக்கிறார். தன்னுடைய ஆயுள் முழுவதும் தொழிலாளர்களுக்காக பேசியனாலும் சரி, பட்டியல் சாதி மக்களுக்காக பேசினாலும் சரி, எந்த மேடைகளிலே பேசினாலும் தொழிலாளர் உரிமைகளை பேசுகிற போது முதலாளித்துவத்திற்கு எதிரான முதலாளித்துவத்திற்கும் பிராமணியத்திற்குமான வேறுபாடுகளை தெரிந்து இரண்டையும் களைய நாம் போராட வேண்டும். அதான் மிக முக்கியமான ஒண்ணு. இப்ப ஏன் இந்த பிராமணியத்திற்கு விளக்கம் என்ன? இங்க கூட சொன்னாங்க, சில பேர் சொல்ல கூட கடந்து இருப்பாங்க. எனக்கு அதுல பிரச்சனை கிடையாது. ஒட்டன்சத்திரத்துல நம்ம ஒட்டன்சத்திரத்துல கூட்டம் போடுறதுனால ஒட்டன்சத்திர அரசியலே பேசலாம். ஒட்டன்சத்திரத்துல எத்தனையோ இந்து அறநிலைத்துறைக்கு பாத்தியப்பட்ட கோயில்கள் இருக்கிறது. ஒட்டன்சத்திர மார்க்கெட்ல வேலை செய்யற பிற்படுத்தப்பட்ட சாதியை சார்ந்த சுமை தூக்கும் தொழிலாளி அந்த கோயிலுக்குள்ளே நுழைய முடிகிறது. ஒட்டன்சத்திர மார்க்கெட்டிலே வேலை செய்கிற பட்டியல் சாதியை சார்ந்த ஒரு சுமை தூக்கும் தொழிலாளி அந்த கோயிலுக்குள்ள போக முடியல. ரெண்டு பேருமே தொழிலாளி தான்.
ரெண்டு பேருமே கூலிக தான், ரெண்டு பேருமே சம்பளம் வாங்குறவங்க தான். ஆனால் இரண்டு பேரில் ஒருவர் கோயிலுக்குள்ளே போக முடிகிறது, இன்னொருவர் கோயிலுக்குள்ளே போக முடியவில்லை என்றால் இரண்டு பேரும் சுமை தூக்கும் தொழிலாளியாக இருந்தாலும் சாதி ரீதியாக இவர்கள் வெவ்வேறானவர்கள். ஏன் ஒருத்தரை கோயிலுக்குள்ள விடுறாங்க, இன்னொருத்தரை ஏன் கோயிலுக்குள்ள விடல? ஏனென்றால் இவன் சாதியத்தில், மனு தர்ம சாஸ்திரத்தில், பிராமணிய கோட்பாட்டின் அடிப்படையிலே இவன் கீழ் சாதிக்காரன். எனவே இவன் கோயிலுக்குள்ளே அனுமதி மறுக்கப்படுகிறது என்கிற மனு தர்ம சாஸ்திரம் ஒரு விதிமுறைகளை வகுக்கிறதே, அதுதான் பிராமணியம். அந்த பிராமணியத்தின் நூல் தான் மனு தர்மம் என்கிற நூல். எனவே மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்ட பிராமணிய தத்துவத்தை எதிர்க்காமல் நாம் எந்த உரிமைகளையும் பெற முடியாது என்பதை அம்பேத்கர் தொழிலாளர்களுடைய சங்க கூட்டத்திலேயே பேசுறார். தொழிலாளர் சங்க கூட்டத்திலேயே பேசுறாரு. எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னங்க தொழிலாளிக்கு எதிரி முதலாளி தானங்க, இங்க எங்கெங்க பிராமணியம் வருது அப்படின்னா, அம்பேத்கர் பிராமணியத்தை பற்றி மிக தெளிவாக பேசுகிறார். அம்பேத்கர் சொல்றாரு, நான் பிராமணியம்னு நான் எதை சொல்றேன்னா, யாரெல்லாம் சமம் இல்லை என்று ஒருவர் சொல்லுகிறார் என்றால் அந்த கருத்து பிராமணிய கருத்து. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இந்த மூன்றையும் ஏற்க மறுக்கிற கோட்பாடு பிராமணிய கோட்பாடு. அந்த பிராமணிய கோட்பாட்டை தகர்க்க வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தன் ஆயுள் முழுவதும் போராடினார். நீ என்ன நினைக்கிறான், கடவுள் இல்ல அப்படின்னு சொன்னா, பிராமணிய எதிர்ப்பு அப்படின்னு சொன்னா, சடங்கு மறுப்பு அப்படின்னு சொன்னா, நம்ம கண்ணுக்கு வருது தந்தை பெரியார் தான். தந்தை பெரியார் கடவுள் இல்லை என்று சொன்னாரா? ஆம் சொன்னார். தந்தை பெரியார் பிராமணியத்தை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னாரா? ஆம் சொன்னார். ஆனால் தந்தை பெரியாரை விட 2 மடங்கு ஆழமாக கடவுள் இல்லை என்று சொன்ன தலைவன் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இங்கே நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டுவது அவசியம் என்பதை நான் சொல்லுகிறேன். ஏண்டா தொழிலாளர் பிரச்சனையை பேசுறான், கடவுள் இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டான். அதைத்தான் தந்தை பெரியார் சொன்னாரு, கடவுள் இல்லைன்னு சொல்றது என்னுடைய வேலையா? ஏங்க கடவுள் உங்ககிட்ட வந்து நேரடியா வந்தா என்னங்க செய்வேன், என்னங்க செய்வீங்க பெரியார்கிட்ட கேக்குறாங்க. பெரியார் ரொம்ப சிம்பிளா சொன்ன, கடவுள் வந்து என் முன்னாடி வந்து நான் தான் கடவுள்னு சொன்னா, ஆமா கடவுள் இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன், எனக்கு என்னடா பிரச்சனை? ஆனா அப்படி வரலையே, அப்படி சொல்லலையே. ஆனா கடவுள் பேரை சொல்லி ஒருத்தனை கருவறைக்குள்ள விடுறான், ஒருத்தனை கோயிலுக்குள்ள விடுறான், ஒருத்தனை கோயிலுக்கு வெளியே வச்சிருக்கிறான், இன்னொருத்தனை கோயில் பக்கமே வரக்கூடாதுன்னு வச்சிருக்கிறானே, இத ஒரு கடவுள் பார்த்து கொண்டிருக்குமா என்று தந்தை பெரியார் கேட்கிறார். இந்த கேள்விகளை தான் அம்பேத்கர் முன்வைக்கிறார். இவையெல்லாம் பிராமணிய கோட்பாட்டிற்குள்ளே அடக்கமாக இருக்கிற ஒன்றாக இருக்கிறது. தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் நாணயத்தின் 2 பக்கங்கள் என்று சொல்வார்களே, அது இந்த சிந்தனையில் இருந்துதான். பெரியார் அம்பேத்கர் பார்க்கிறதுக்கு முன்னாடியே இதை பேசியிருக்கிறார். அம்பேத்கரை பெரியார் பார்க்கிறதுக்கு முன்னாடியே எப்படி பேசியிருக்கிறாங்க. இந்த 2 பெரும் ஆளுமைகளும் மிக தெளிவாக தொழிலாளர்களுக்கு, பட்டியல் சாதி மக்களுக்கு, அல்லது ஏழை எளிய மக்களுக்கு, அல்லது ஏற்ற தாழ்வுகளை எந்த சமுதாயத்துக்காரர்கள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அம்பேத்கர் சொன்ன செய்தி மிக தெளிவான ஒன்று, நம்முடைய எதிரிகள் பிராமணியமும் முதலாளியமும் தான். இதை நாம் அடையாளம் காண வேண்டும் என்று அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இந்த அரசியல் மேடையிலே, இந்த அரசியல் சூழ்நிலையிலே பொதுவாக தமிழ் புலிகள் கட்சி சாதி ரீதியான அடக்குமுறைகளுக்கு எதிராக பேசுவார்கள், சாதி ரீதியான கொடுமைகளுக்கு எதிராக பேசுவார்கள். இன்றைக்கு தொழிலாளர்கள் பிரச்சனை என்கிற பெயரிலே ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்க விரும்புகிறார்கள். என்ன கருத்து? சமூக ரீதியாக இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உடைக்க நாம் அமைப்பாய் திரள வேண்டும் என்று முழங்குகிறோம். அதே போலத்தான் சமூக ஏற்றத்தாழ்வுகளை போலவே பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் இந்த மண்ணில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பொருளாதார ரீதியான ஏற்றத்தாழ்வுனா என்ன? இங்கே அம்பேத்கர் இதையும் சொல்லுகிறார். இந்தியாவிலே பிறந்த ஒருவன் என்ன தொழிலை செய்ய வேண்டும் என்பதை தீர்மானிப்பது பிராமணியம். பட்டியல் சாதிக்காரனா பிணமெரிக்க வேண்டும், மேளமடிக்க வேண்டும், இழி தொழில்களை செய்ய வேண்டும், செருப்பு தைக்க வேண்டும்,
இதுவெல்லாம் இந்தந்த சாதிக்காரன் இந்த வேலையை செய்யணும். சூத்திரர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், சத்திரியர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும், வைஷ்ணவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்கிற ஒவ்வொரு சாதியும் என்னென்ன வேலைகளை செய்ய வேண்டும் என்பதை கூட பிராமணியம் தீர்மானிக்கிறது. அந்த கோட்பாட்டில் பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள், சூத்திர சாதியை சார்ந்தவர்கள் நாம் பொருளாதார ரீதியாக வளர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நமக்கு முன்பாகவே இந்த மனு தர்ம கோட்பாடுகளை திணித்து பொருளாதார ரீதியாக நம்மை சிதைக்கிறார்கள். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், எங்கேயாவது ஜாதி கலவரம் நடக்குதுன்னா அவன் முதல் எதை அடிக்கிறான், நம்ம வீடுகள் அடிக்கிறான், நம்ம டூ வீலர் அடிச்சுட்டு இருக்கிறான். அதுக்கு என்ன அர்த்தம், தாழ்த்தப்பட்ட சாதிக்காரன் பொருளாதார ரீதியா முன்னேறிடக்கூடாது என்பதற்காக பொருளாதார சிதைவை ஒருவன் ஏன் உருவாக்குகிறான் என்று சொன்னால், பொருளாதார வளர்ச்சி என்பது ஒரு சமூக வளர்ச்சியினுடைய அடிப்படையாக அது இருக்கிறது. எனவே இவன் சாதி ரீதியாக கீழ் சாதியாகவே இருக்க வேண்டும் என்றால் இவன் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி பெற்று விடக்கூடாது. இவன் லோடுமேனா இருக்கலாம், சுமை தூக்கவனா இருக்கலாம், ஆனா மார்க்கெட்ல ஒரு கடை வச்சிடக்கூடாது, ஒரு தொழில் அதிபர் ஆகிடக்கூடாது, ஒரு கடை முதலாளி ஆகிவிடக்கூடாது என்கிற கோட்பாடெல்லாம் மனு தர்மத்திலே எந்த சாதிக்காரன் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று தீர்மானிப்பதற்கு நிகராகத்தான் இங்கே பொருளாதார ரீதியாக நாம் வளர்ந்துவிடக் கூடாது என்கிற ஒரு மறைமுக அரசியலையும் இந்த பிராமணியமும் முதலாளியமும் வைக்கிறது. எனவே இந்த அரசியலை எல்லாம் நாம் புரிந்து கொள்ளாமல், இது போன்ற செய்திகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ளாமல், நாம் தொழிலாளர்களுடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, முதலாளிகளுடைய உரிமைகள், யாருடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் நாம் அடைவதிலே எண்ணற்ற பிரச்சனைகள் இருக்கிறது. இங்க தொழிலாளர்களுடைய பிரச்சனையை பேசிட்டு இருக்கிற அம்பேத்கர் சொல்றாரு, என் அன்பிற்குரியவர்களே, மிக முக்கியமான தருணமாக நான் இதை பார்க்கிறேன். அம்பேத்கர் சொல்லுகிறார், தொழிலாளர்களுடைய உரிமைகளானாலும் சரி, பட்டியல் சாதி மக்களுடைய உரிமைகளானாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய யாருடைய உரிமைகளானாலும் சரி, அந்த உரிமைகளை எல்லாம் நீ பெற வேண்டும் என்று சொன்னால் நீ அமைப்பாக திரள வேண்டும் என்று சொல்லுகிறார். அம்பேத்கர் ரொம்ப தெளிவா சொல்றார், நீ அமைப்பா திரளுகிற போதுதான் உன்னுடைய ஆளுமையவே நீ உணர முடியும்னு சொல்றார். ஆளுமைனா என்ன, அதிகாரத்தை அவர் சொல்றார். அமைப்பு ரீதியாக நீ திரளுகிற போது உன்னுடைய ஆளுமையை உணர முடியும். நீ என்றைக்கு ஆளுமை செலுத்துகிறாயோ, என்றைக்கு நீ அதிகாரத்தில் அமர்கிறாயோ, அப்பொழுதுதான் உன்னுடைய உரிமைகளை வெல்ல முடியும். இல்லைனா நீ போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கன்சிராம் சொல்றாரே, உரிமைகளை கேட்பவனாக இருக்காதே, உரிமைகளை கொடுப்பவனாக நீ மாறு என்று சொன்னாரே கன்சிராம், அதை போலத்தான் அம்பேத்கர் அதை சொல்லுகிறார். நீ அதிகாரத்திற்கு வராமல், நீ அமைப்பாக திரளாமல், உரிமையை கேட்பவனாக மட்டுமே இருக்கிற காலம் வரை உன்னுடைய உரிமைகள் நிலைநிறுத்தப்படாது. எனவே உன் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீ அதிகாரத்திற்கு வர வேண்டும். அதிகாரத்திற்கு நீ வர வேண்டும் என்று சொன்னால் நீ அரசியல் படுத்தப்பட வேண்டும், நீ அமைப்பாக திரள வேண்டும். அமைப்பாக திரளுவது, அரசியல் ரீதியாக நாம் அணிதிரளுவது, இது ரெண்டையும் நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும். அரசியல் ரீதியாக நாம் திரளுவதுன்னா நம்ம ஆளுங்க சாதாரணமா சொல்றான், இவர் அரசியல் பேசுறாரு, அரசியலா திரள சொல்றாரு, இவரும் அரசியல் தான் பண்றாரு போல அப்படின்னு நினைக்கிறான். அரசியலா திரளுன்னு ஏன் சொல்றோம்? அரசியலை நீ தீர்மானிக்கவில்லை என்று சொன்னால் போலியான, மோசமான, உனக்கு எதிரான அரசியல் உன்னை தீர்மானிக்கிறது. இப்போ நாங்க ரொம்ப வெளிப்படையா பேசலாம். ஏன்னா அம்பேத்கர் அதிகாரத்தை கைப்பற்ற சொல்லி இருக்கிறார். அதிகாரத்தை கைப்பற்றணும்னா அமைப்பாக திரளணும்னு சொல்றாரு. அமைப்பா திரண்டா என்ன நடக்கும்? ஒட்டசத்திரத்துல உதாரணத்துக்கே சொல்றேன், ஒட்டசத்திரத்துல மார்க்கெட்ல ஒரு சங்கம் வைக்க முடியல. ஆனா அந்த மார்க்கெட்ல யாரெல்லாம் வேலை செய்யறான்? சத்யா நகர்ல இருக்கிற பட்டியல் சாதிக்காரன் மார்க்கெட்ல இருக்கிறான், KK நகர்ல இருக்கிற பட்டியல் சாதிக்காரன் மார்க்கெட்ல இருக்கிறான். இந்த உள்ள மட்டும் ஒரு 10-12 ஏரியா பகுதி இருக்கு, தெரு இருக்கு. இந்த 12 தொகுதிக்காரனும் மார்க்கெட்ல வேலை செய்யறான். ஆனா சத்யா நகர்ல ஒரு சக்கிலியனை அடிச்சா KK நகர்ல இருக்கிற சக்கிலியன் வேடிக்கை பார்க்கறான். KK நகர்ல இருக்கிற ஒரு சக்கிலியன் அடி வாங்கினா சத்யா நகர்ல இருக்கிற சக்கிலியன் வேடிக்கை பார்க்கறான்.
ஒரு பகுதியில இருக்கிற தாழ்த்தப்பட்டவன் தாக்கப்படுகிற போது இன்னொரு பகுதியில இருக்கிற தாழ்த்தப்பட்டவன் வேடிக்கை பார்க்கிறான். ஏன் வேடிக்கை பார்க்கிறான்? அங்கதான் சொல்ற, நீ அரசியல் படுத்தப்படல, நீ அமைப்பாக திரளல. நீ அமைப்பாக திரண்டால் மட்டும்தான் உன்னுடைய உரிமைகள் பெற முடியும் என்று அம்பேத்கர் சொல்றாரு. இன்னும் சொல்லணும்னா நம்ம வெளிப்படையா சொல்ல போறோம். இங்க பேசுகிற போது அம்பேத்கர் தான் நம்ம திரும்ப திரும்ப பேசுறோம். அம்பேத்கர் வாழ்ந்த காலத்தில் பட்டியல் சாதி மக்கள் எந்தவித உரிமைகளையும் பெற முடியாத நிலை இருந்தது. இன்னும் சொல்லணும்னா ஒரு காலத்தில் இடுப்பிற்கு கீழே நாம் உடை அணிய முடியாது, பெண்கள் மாறாப்பு அணிய முடியாது, பொது வீதிகளிலே நடக்க முடியாது, பொது குளத்திலே குளிக்க முடியாது, பொது கிணறுகளிலே நீர் ஏற்ற முடியாது, நீர் குடிக்க முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, பள்ளிகளிலே நமக்கு அனுமதி இல்லை. இப்படி எண்ணற்ற சாதி ரீதியான கொடுமைகள் இருக்கிற போது நம்மளை படிக்கவே விடலையே, தண்ணி குடிக்கவே விடலையே, பொது பாதையில நடக்கவே விடலையே. நம்மளை பிரசிடண்ட் ஆக்குவானா, நம்மளை கவுன்சிலர் ஆக்குவானா, நம்மளை எம்எல்ஏ ஆக்குவானா? ஆக்க மாட்டான். இதை அம்பேத்கர் உணர்கிறார். அம்பேத்கர் வர்றாரு, என்னை சாதி ரீதியாக நீ விலக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா, இதை உடைத்து இவனை சமன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற சட்டம் அவனுக்கு பாதுகாப்பு தரக்கூடிய சட்டமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் உடை உடுத்துகிற உரிமைகளை மட்டுமல்ல, பொருளாதார உரிமைகளை மட்டுமல்ல, தண்ணீர் அருந்துகிற உரிமைகள் மட்டுமல்ல, கல்வி பெறுகிற உரிமை மட்டுமல்ல, எல்லா உரிமைகளையும் பெற்று தந்த அம்பேத்கர் இவனுக்கு அரசியல் அதிகாரம் இருக்கிற போதுதான் இவனுடைய உரிமைகளை இவன் பாதுகாக்க முடியும் என்று சொல்லி அரசியல் ரீதியாக இவனுக்கு இரட்டை வாக்குரிமை வேண்டும் என்று போராடி பல சதிகளால் அது முறியடிக்கப்பட்டு குறைந்தபட்சம் இந்த மக்களினுடைய எண்ணிக்கைக்கு ஏற்ப இவர்களுக்கு சட்டமன்றத்திலே, நாடாளுமன்றத்திலே, உள்ளாட்சி மன்றத்திலே இவன் அதிகாரத்தில் அமருவதற்கான உரிமை வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியல் அமைப்பு சட்டத்தை எழுதி வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே தமிழகத்திலே 18 விழுக்காடு இடஒதுக்கீடு பட்டியல் சாதி மக்களுக்கு இருக்கிறது. அந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையிலே 44 தனி தொகுதிகள் இந்த தமிழகத்திலே இருக்கிறது. 44 தனி தொகுதிகள் என்றால் என்ன? இந்தியாவில் எல்லா சாதிகளும் இருக்கிறார்கள். எல்லா சாதியும் தேர்தலில் நிக்கலாம்னு சொன்னா ஒரு பட்டியல் சாதிக்காரனை எம்எல்ஏ ஆக்க விட மாட்டாங்க. அதனால சில தொகுதிகள்ல பட்டியல் சாதிக்காரன் மட்டுமே நிக்கணும், வேற சாதிக்காரங்க அங்க நிக்க கூடாது என்கிற அந்த பட்டியல் சாதி மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமே வேட்பாளராக நிற்கக்கூடிய சில தொகுதிகளை அம்பேத்கர் வரையறுத்து தந்தனுடைய விளைவாக தமிழ்நாட்டில் 44 எம்எல்ஏ சீட் இருக்கு. இதுல எஸ்சி மக்கள்னா யாரு, பட்டியல் சாதி மக்கள்னா யாரு? இங்க இருக்கிற தேவேந்திர குல வேளாளர்கள், ஆதி திராவிடர் என்று அழைக்கப்படுகிற பறையர் சமுதாய மக்கள், அருந்ததியர் சமுதாயம் என்று அழைக்கப்படுகிற அருந்ததியர்கள், இப்படி இந்த பட்டியல் சாதிகளிலே இந்த 3 சாதிகள் பெரும்பான்மையான சாதிகளாக இருக்கிறார்கள். இந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அரசியல் அதிகாரத்திலே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பேத்கர் இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தார். எஸ்சி மக்களுக்கு மட்டுமல்ல, இடஒதுக்கீட்டு முறையை பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காகவும் போராடி பெற்றவர் அம்பேத்கர் என்பது வேறு. இப்படி அரசியல் ரீதியாக இந்த மக்கள் உரிமைகளை பெற வேண்டும் என்பதற்காக தனி தொகுதிகள் முறை ஒதுக்கப்பட்டிருக்கிறதே, அந்த தனி தொகுதி முறைகளிலே நாம் மட்டுமே சட்டமன்ற உறுப்பினராக வரக்கூடிய உரிமை இருக்கிறது. ஆனால் யதார்த்தத்தில் என்ன இருக்கிறது? நாம் இதுவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறோமா? இதுவரை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறோமா? வர முடியவில்லை. ஏன்? அதைத்தான் அம்பேத்கர் சொல்கிறார், நீ அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொன்னால் உனக்கான அரசியலை நீ கையிலே எடு. இங்கேயும் சொல்றாரு அம்பேத்கர், தொழிற்சங்கத்தை நீ முன்னெடுக்கிற போது தொழிலாளர்களே நீங்கள் தீர்மானியுங்கள், வெறும் தொழிற்சங்கங்களை மட்டும் நடத்தாதீர்கள். தொழிற்சங்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு மூலமாக இருக்கிற சரியான அரசியலை நீங்கள் தேர்ந்தெடுங்கள் என்று அம்பேத்கர் சொல்கிறார்.
ஆக அரசியல் இல்லாமல் நீங்கள் யாருடைய உரிமையும் கிடையாது. அப்படி அம்பேத்கர் தன் ஆயுள் முழுவதும் இந்த விளிம்பு நிலை சமுதாயம், இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று போராடி பெற்று தந்தாரே, அந்த அரசியல் உரிமைகளை நாம் பெற முடிந்திருக்கிறதா? யோசித்து பாருங்கள். நாம் பெற முடியவில்லை. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இங்கே கூட பொது மேடைகளிலே அது பேச முடியுமா இல்லையா என்று தெரியவில்லை. இங்கே சொன்னார்கள் மேற்கு மண்டலங்களிலே அம்பேத்கர் சிலைகளே இல்லை என்று சொன்னார்கள். அது உண்மை. தாராபுரத்திலே அந்த தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புறங்களிலே எல்லாம் நான் 10 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறேன். ஏறத்தாழ 30-40 கிராமங்களுக்கு மேலாக அந்த கிராமப்புறங்களிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுதுதான் தெரிகிறது ஏன் மேற்கு மண்டலங்களிலே அம்பேத்கர் சிலை இல்லை என்று சொன்னால் அதற்கு 2 காரணம். ஒன்று, அம்பேத்கர் யார் என்றே நம்முடைய மக்கள் தெரியாத நிலையிலே இருக்கிறார்கள். இன்னொன்று, தெரிந்தவன் அம்பேத்கர் சிலை வந்துவிடக் கூடாது என்பதிலே உறுதியாக இருக்கிறான். இதான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் அம்பேத்கரை பத்தி தெரிஞ்சவன் திட்டமிட்டே இங்கே அம்பேத்கர் சிலை வந்துவிடக் கூடாது என்று இங்கே இருக்கிற எல்லோரும் அம்பேத்கர் சிலை வரவிடாமல் தெளிவாக பார்த்துக் கொள்கிறார்கள். போராட வேண்டிய மக்களிடத்திலே அம்பேத்கரை கொண்டு போய் சேர்க்க விடாமல் பார்த்துக் கொள்கிறார்கள். இதுல ஒரு அரசியல் இருக்கு. மேற்கு மாவட்டங்களிலே அம்பேத்கர் சிலை நிறுவப்பட்டால் அவன் ஆண்டுதோறும் நினைவு நாளிலே, பிறந்த நாளிலே அம்பேத்கர் கொள்கைகளை நினைவு கூறுவான். இதன் மூலமாக அவன் உரிமைகளை கேட்பான். அதன் மூலமாக அவன் எழுச்சி கொள்ளுவான். அதன் மூலமாக சாதி ரீதியான கட்டமைப்பை அவன் சிதைக்க முயற்சி பண்ணுவான். எனவே அம்பேத்கரை இவனிடத்திலே தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அம்பேத்கரை அறியாத வண்ணம் தெளிவாக பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கரை கவனமாக நம்முடைய மக்களிடம் இருந்து அந்நியப்படுத்துகிறார்கள், அப்புறப்படுத்துகிறார்கள். ஏற்கனவே பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் இருந்து அம்பேத்கர் அப்புறப்படுத்திட்டான். இப்ப தலித்துகள் மத்தியிலும் அம்பேத்கரை அப்புறப்படுத்த சதி வேலைகள், முயற்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எனவே அம்பேத்கர் என்கிற ஒரு மகத்தான தலைவனை நம்முடைய மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்க்க வேண்டிய வரலாற்று கடமை நமக்கு இருக்கிறது. அம்பேத்கர் என்கிற ஒரு ஆயுதத்தை நாம் கையிலே எடுக்கிற போதுதான் நாம் அமைப்பாக திரள முடியும் என்கிற யதார்த்தத்தை மக்கள் களத்திலே இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இந்த அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பிற்குரியவர்களே, ஏராளமான அரசியலை பேசலாம். இப்ப நான் இடஒதுக்கீடை பத்தி பேசினேனே, அந்த இடஒதுக்கீடு எஸ்சி இடஒதுக்கீட்டுல அருந்ததியர்களுக்கு தனியாக 3 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கிற 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் போட்டி போட்டு அந்த இடஒதுக்கீட்டுடைய பலனை பெற முடியாத நிலை இருக்கிறது. எனவே எங்களுக்கான இடஒதுக்கீட்டை உறுதி செய்யுங்கள் என்று நம்மை போன்றவர்கள் போராடினோம். அதை ஏற்றுக்கொண்ட தலைவர் கலைஞர் அவர்கள் 3 விழுக்காடு இடஒதுக்கீட்டை வழங்கினார்கள். அது முன்னுரிமை அடிப்படையிலே வழங்கினார்கள். ஒருவேளை இந்த இடஒதுக்கீட்டிலே கலைஞர் தந்ததிலே 2 செய்தி இருக்கிறது. இது நம்முடைய மக்கள் மத்தியிலே தெரியவில்லை. ஒன்று, 18% இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் இருந்தால் 3 விழுக்காடு அவர்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் என்கிற ஒரு அரசாணை. அந்த அரசாணையிலே 3 விழுக்காடிற்கு மேலாக இருந்தால் 15 விழுக்காட்டிலும் இவர்கள் போகலாம் என்கிற ஒரு அரசாணை இருக்கிறது. ஆனால் கவனமாக மறைக்கப்படுகிற இன்னொரு அரசியல் இருக்கிறது, இன்னொரு அரசாணை இருக்கிறது. என்ன அரசாணை? ஒருவேளை 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டில் அருந்ததியர்கள் இல்லை என்றால் பிற பட்டியல் சாதிக்காரர்கள் அந்த இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொள்ளலாம், எடுத்துக் கொள்ளலாம் என்கிற ஒரு அரசாணை இருக்கிறது. 2, இது முன்னுரிமை அடிப்படையான வகையீடு. இங்க இருக்கிறவன் அங்க போகலாம், அங்க இருக்கிறவன் இங்கே வரலாம். சோ இதுல யாருக்குமே பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்பொழுது 3 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்த பிறகு குறைந்தபட்சம் கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, அரசாங்க பணிகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிற இந்த அருந்ததியர் மக்களுக்கு எதிராக இங்கே பல தலைவர்கள் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நான் மிகவும் மதிக்கிறேன் மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் ஒவ்வொரு மாவட்டம் தோறும் அருந்ததியர் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று பேசி வருகிறார். ஆனால் ரத்து செய்ய வேண்டும் என்று பேசுகிற மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லுகிற செய்தி என்ன?
அருந்ததியர்கள் 3 விழுக்காட்டு இடஒதுக்கீட்டை முழுமையாக அவர்கள் அனுபவிக்கிறார்கள். அதற்கு பிறகு பல்லருக்கும் பறையருக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கிற 15 விழுக்காட்டிலும் அருந்ததியர்கள் வந்து விடுகிறார்கள். எனவே பல்லர்களுடைய உரிமைகளும் பறையர்களுடைய உரிமைகளும் பாதிக்கப்படுகிறது. இதுதான் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் வைக்கிற கோரிக்கை. நான் இந்த மேடையிலே பகிரங்கமாக வேண்டுகோள் விடுக்கிறேன். மரியாதைக்குரிய மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களே, அருந்ததியர்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டிற்கு பிறகு ஏதேனும் ஒரு இடத்தில், ஏதேனும் ஒரு பல்கலைக்கழகத்தில், ஏதேனும் ஒரு மருத்துவக் கல்லூரியில் 15 விழுக்காட்டில் இத்தனை பேர் அருந்ததியர்கள் வந்துவிட்டார்கள் என்கிற ஒரு சான்றை உங்களால் காட்ட முடியுமா? ஒரு சான்று. ஆனால் மருத்துவர் ஐயா அவர்களும் சீமானவர்களும் மேடைதோறும் ஒரு காகிதத்தை காட்டுகிறார்கள். அந்த காகிதம் என்ன? ஒரு கல்லூரியிலே பேராசிரியர்கள் தேர்வு நடைபெறுகிறது, விண்ணப்பம். ஒரு பல்கலைக்கழகத்திலே பேராசிரியர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்கிற விண்ணப்பம். ஒரு பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்கிற விண்ணப்பம். அந்த விண்ணப்பத்திலே 3 விழுக்காடு அருந்ததியர்கள் இங்கே வரலாம் என்று அந்த விண்ணப்பத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், அந்த விண்ணப்பத்தை காட்டுகிற மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணன் செந்தமிழன் சீமான் என்கிற நடிகராக இருந்தாலும் சரி, அந்த விண்ணப்பம் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த நாட்கள் முடிந்த பிறகு அந்த விண்ணப்பத்திலே தேர்வு செய்யப்பட்டிருப்பார்களே, அது பேராசிரியராக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, எந்த பதவியாக இருந்தாலும் சரி, தேர்வு செய்யப்பட்ட பிறகு பார்த்தீர்களா இத்தனை பதவிகளை அருந்ததியர்கள் பறித்துக் கொண்டார்கள் என்கிற முழு விவரம் அடங்கிய அந்த காகிதத்தை உங்களால் காட்ட முடியுமா என்றுதான் நான் கேட்கிறோம். ஆனால் அப்படி காட்ட முடியாது. ஏனென்றால் இதுவரை அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீடு விவகாரத்தில் 3 விழுக்காடிற்கு மேலாக ஒரு இடத்தை கூட அருந்ததியர்கள் கைப்பற்றவில்லை. மாறாக 15 விழுக்காட்டிலே இருக்கிற இதர பட்டியல் சாதியை சார்ந்தவர்கள் அருந்ததியர் இடஒதுக்கீட்டிலே முழுமையாக 3 விழுக்காட்டை பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதற்கு 1000 சான்றை நம்மால் காட்ட முடியும். அப்ப நிலைமை இப்படி இருக்கிற போது தொடர்ந்து நடிகர் சீமானோ ஐயா கிருஷ்ணசாமியோ அருந்ததியர் இடஒதுக்கீட்டு இருக்கிறதாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த அரசியலுக்கு அவர்களுக்கு பதில் அரசியலை தருவது யார்? சீமானிற்கு புரிய வைப்பது யார்? மருத்துவர் ஐயாவிற்கு புரிய வைப்பது யார்? இதற்கு ஒரு அரசியல் இயக்கம் நமக்கு வேண்டாமா? இதை நோக்கிய ஒரு தெளிவான பார்வையிலே நமக்கு ஒரு கட்சி வேண்டாமா? தோழர்களே, நான் இன்றைக்கு காலையிலே தாராபுரத்திலே சில பகுதிகளிலே பேசிவிட்ட செய்தி அது ஒட்டன் சத்திரத்திலையும் பொருந்தும் நான் நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் எல்லா இடத்திலையும் பொருந்தும் நினைக்கிறேன். அம்பேத்கர் அமைப்பாய் திரள சொன்னாரே, அந்த அமைப்பாய் அம்பேத்கர் ஏன் திரள சொல்கிறார்? அமைப்பாய் திரண்டால் தான் நீ ஏன் எதற்கு என்கிற கேள்வி கேட்பாய். சொல்றான் மாமன்னன் ஒரு படம், நாற்காலியில உட்கார்ந்ததுக்கு ஒரு படமா. இப்ப நான் சொல்றேன், தாராபுரத்துல ஒட்டஞ்சத்திரத்துல எங்க ஆத்தால பேர் சொல்லி கூப்பிடுறான், அதை தடுக்கிறதுக்கே ஒரு கட்சி வேணும்டா. கோயிலுக்குள்ள நுழைய முடியல, ரேஷன் கடையில வரிசையா நின்று பொருள்களை வாங்க முடியல, பெண்கள் ஒதுங்க கழிப்பறை இல்ல, கோயிலுக்குள்ள நுழைய முடியல. எத்தனை பிரச்சனை, எத்தனை பிரச்சனை. எனக்காக ஒதுக்கப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் எனக்காக பேசுகிற ஒருத்தன் சட்டமன்ற உறுப்பினரா வர முடியல. எனக்காக பேசுகிற ஒருவன் கவுன்சிலரா வர முடியல, பஞ்சாயத்து தலைவரா வர முடியல. வர்றவன் பூரா மேல் சாதிக்காரர்களுக்கு கைகட்டி சேவகம் செய்கிற இன்னொரு அடிமையாவே வர்றான், இன்னொரு அடிமையாவே வர்றான். என்னங்க நீங்க தானங்க எம்எல்ஏ அப்படின்னு 5 பேரை சொல்றான். உங்கள தான் தனபால் இருக்கிறாரு, விபி துரைசாமி இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருந்தாங்களே, எல்லாரும் இருந்தாங்க. எந்த கட்சி நிப்பாட்டுச்சோ அந்த கட்சிக்கு அடிமையா இருந்தாங்க. அவங்க இந்த சாதிக்கு ஏதாவது பயன்பட்டாங்களா? கிடையாது. இதைத்தான் அம்பேத்கர் தெளிவா சொல்றாரு. உனக்காக போராடுகிற ஒரு கட்சி உருவாக்குவதிலே நீ அக்கறை கொள். உன்னுடைய உரிமைகளை பேசுவதற்கான ஒரு அரசியலை நீ எடுத்து வை.
எனவே இந்த அரசியலை நாம் புரிந்து கொண்டால் மட்டும்தான் நாம் அமைப்பாக திரள முடியும். அமைப்பா திரண்டா தான் இந்த அரசியலை புரிஞ்சுக்க முடியும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, நான் அம்பேத்கர் சொன்னதான் திரும்ப சொல்றேன், இவ்வளவெல்லாம் பேசுறீங்க, நீங்களும் திமுகவுக்கு ஆதரவா தானே இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் புலிகள் கட்சி ஆதரிக்கிறதா? ஆமா, ஆதரிக்கிறது. ஏன் ஆதரிக்கிறது? நீங்க வேற கட்சிக்காரங்கிட்ட கேட்டா அவங்க பதில் சொல்லுவாங்க. தமிழ் புலிகள் கட்சி திமுகவை ஆதரிக்குது. ஏன்? எங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு வேணும்னா இல்ல, எங்க சாதி சனத்துக்கு இவ்வளவு வேணும்னா இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ் புலிகள் கட்சி எதிர்ப்பது சட்டமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்காக அல்ல. மாறாக தமிழ் புலிகள் கட்சி அம்பேத்கரை தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அம்பேத்கர் பார்ப்பனியத்துக்கு எதிராக கடுமையாக போராட சொல்லி இருக்கிறது. எனவே பார்ப்பனியத்தை நடைமுறைப்படுத்துகிற பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரு கொள்கை நெறிமுறையோடு பிஜேபிக்கு எதிராக அரசியலை இங்கே விதைக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கான வலிமையாக இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் தான். எனவே அந்த கொள்கை அடிப்படையிலே, கோட்பாடு அடிப்படையிலே தமிழ் புலிகள் கட்சி திமுக ஆதரிக்குது. திமுக ஆதரிக்குதுன்னா பிற கட்சியிலிருந்து நாங்க நிறைய வேறுபடுவோம். நான் எலெக்ஷன் நேரத்தில் இதை பேச முடியுமான்னு தெரியல. நான் ஆதரிக்கிறேன், ஆனால் என்னுடைய உரிமைகளுக்கு பங்கம் விளைவிக்காத வகையிலே நான் ஆதரவை தெரிவிக்கிறேன். ரொம்ப முக்கியம். எனவே இந்த நேரத்திலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அது தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது விளிம்பு நிலை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க வேண்டும் என்று சொன்னார். ஒட்டஞ்சத்திரம் மார்க்கெட் பிரச்சனையாலும் சரி, ஏன் ஒட்டஞ்சத்திரத்திலேயே பட்டியல் சாதி மக்களுடைய ஓட்டு எத்தனை? ஏறத்தாழ 80,000 ஓட்டு இருக்கு. ஒட்டஞ்சத்திரத்திலே யார் எம்எல்ஏவாக வர வேண்டும், யார் எம்எல்ஏவாக வரக்கூடாது என்று தீர்மானிக்கிற சக்தி உனக்கும் எனக்கும் இருக்கிறது. ஆனால் அதை நாம் சரியாக செய்கிறோமா? அதான் முக்கியம். சரியா செய்கிறோமா? இல்லையே. இன்னும் ஓட்டிற்கு பணம் வாங்குகிற அந்த கொத்தடிமை புத்தி இருக்கிறது. இன்னும் எந்த கட்சிக்காரை அழைச்சாலும் வண்டியில 500 ரூபாய் கொடுத்தா கூட்டம் காட்டுற கேவலமான நிலை இருக்கிறது. நாடு சுதந்திரம் வாங்கி 75 வருஷம் ஆச்சு. தாராபுரத்துல ஒரு சின்ன கிராமத்துல பேசிட்டு இருக்கிறேன், 5-6 சின்ன பையலுங்க ஒருத்தன் கல்யாண சோறு போடுறான்னு தட்டுல சோறு எடுத்துட்டு வந்துட்டு இருக்கிறான். என் அடி வயிறே 10 எரியுது. 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளை இன்னொருத்தர் சோறு போடுறான்னு வரிசையில் நிக்கிறியடா, உனக்கு மானம் இல்லையா, ரோசம் இல்லையா? அந்த சோத்தை அவன் மூஞ்சில அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு மானத்தோட வர வேண்டியதான்னு அமைப்பு கட்ட போனவன் நான் ஆத்திரப்பட்டுட்டேன். நம்ம எந்த நிலையில இருக்கிறோம்? சோத்துக்கு கை என்ற நிலையில இருக்கிறோம். 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு கூட்டம் காட்டுகிற கூட்டமாக இருக்கிறோம். எங்க அப்பனை பேர் சொல்லி கேட்டா சரிங்க சாமின்னு அப்படியே போயிடுறோம். இதை மாற்ற வேண்டும். நாம் அமைப்பாக திரள வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு அரசியலை நாம் இந்த மண்ணிலே விதைத்தாக வேண்டும். நான் கூட திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 10 நாள் அனுபவம் ஏராளமான அனுபவம். தாராபுரத்திலே நான் களப்பணியாற்றுகிற அந்த அனுபவம் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டு கால அனுபவத்திலே இந்த 10 நாள் அனுபவம் மிக முக்கியமான பங்கை நமக்கு வழங்கி இருக்கிறது. இதை நாம் மாற்றியாக வேண்டும். அது தாராபுரத்திலே மட்டுமல்ல, ஒட்டஞ்சத்திரத்திலேயும் தான் நிலைமை. ஏன்னா நாங்க ஒரு ஊருக்குள்ள போய் தமிழ் புலிகள் கட்சியை பத்தி பேசிட்டு தான் வர்றோம். உடனே இங்க இருக்கிற திமுக அதிமுக காரங்களுக்கு எல்லாம் செய்தி போடுது, ஐயா தமிழ் புலிகள் கட்சியில இருந்து வர்றாங்கயா, அவங்க ஏதோ அம்பேத்கர்ன்றாங்கயா, பெரியார்ன்றாங்கயா அப்படின்னு உடனே இங்க இருக்கிற எஜமானர்களுக்கு போன் போயிருது. அங்க கிளை கட்ட விட மாட்டேங்கிறான். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லா ஊர்களிலும் இருக்கிறது, கிராமப்புறங்களிலும் இருக்கிறது. நான் மெத்த பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, அம்பேத்கர் என்கிற மகத்தான தலைவனை, அம்பேத்கரின் அரசியலை, அம்பேத்கரின் பார்ப்பன எதிர்ப்பு அரசியலை நாம் நெஞ்சில ஏந்தி கொண்டு விளிம்பு நிலையில கிடக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற நம் இனத்தின் மானத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால்
நம்முடைய இனத்தின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அம்பேத்கர் சொன்னதை போல நாம் அரசியலாக எழ வேண்டும். அரசியலாக எழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு முன்பாக அமைப்பாக திரள வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதே நேரத்திலே நம்முடைய தோழர்களுக்கு, மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு அல்லது என்னை பின்பற்றுகிற தோழர்களுக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அமைப்பாக திரளு என்று சொன்னால் மட்டும் அவன் திரண்டு விட மாட்டான். அமைப்பாக ஏன் திரள வேண்டும் என்கிற செய்தியை அவனுடைய குக்கிராமத்திலே சென்று ஒவ்வொரு தோழர்களும் எடுத்து பேச வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஏன்னா நம்மால என்ன பண்றான், 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக தெரிஞ்சுக்கிட்டான், 2 பெட்டிஷன் எழுத தெரிஞ்சுக்கிட்டான், 2 பெட்டிஷன் எழுத வேண்டியது, 2 போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது, மரத்தடியில உட்கார்ந்துட்டு அம்பேத்கர் அப்படி, தமிழ் புலிகள் இப்படி, ஜக்கையன் அப்படி, அதியமான் இப்படி, நாகேந்திரகுலம் இப்படி, இதைத்தான் இவன் உலக அரசியல் நினைச்சிட்டு இருக்கிறான். அங்க ஊருக்குள்ள போனா தான் அங்க வேற அரசியல் தெரியுது. எங்க தாராபுரத்துல சுதந்திரம் அடைஞ்சதுல இருந்து ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு மேலாக அது தனி தொகுதியா இருக்குங்க. அந்த தனி தொகுதியா இருக்கிற தாராபுரத்துல இருக்கிற நம்முடைய மக்கள் இது தனி தொகுதியா அப்படின்னா எங்களுக்கு தெரியாதேங்க யான்னு கேட்கிறான். பொது வாழ்க்கையே கலைச்சிட்டு பேச வக்கீல் வேலைக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டேன். அவன் 60 வருஷமா ஓட்டு போட்டிருக்கிறான், அது தனி தொகுதினே அவனுக்கு தெரியல. ஏன்னா தனி தொகுதின்னு ஒருத்தர் அம்பேத்கர் நமக்கு கொடுத்தாருடா, அம்பேத்கர் யாருன்னு கேட்கிறான். அடுத்த கேள்வி, அவன் நமக்கு சாக்குக்கு மேல சாக்கு கொடுக்குறான் கிராமப்புறங்கள்ல போனா. இதைத்தான் நான் நம்முடைய தோழர்களிடத்திலே சொல்லுகிறேன். நீங்கள் கிராமப்புறங்களுக்கு செல்லுங்கள், மக்களை அமைப்பாக்குங்கள், இளைஞர்களை சென்று அவர்களிடத்தில் அம்பேத்கரை கொண்டு போய் சேருங்கள். நாம் கிராமம் கிராமமாக சேராமல் மேடையிலே பேசுவதோடு, காவல் நிலையத்திலே முழங்குவதோடு, நிர்வாகத்துறையில எதிர்த்து பேசுவதோடு, ஆர்ப்பாட்டம் நடத்துவதோடு நின்று விடாமல் ஊர் ஊராக, சேரி சேரியாக, தொகுதி வாரியாக நம்முடைய மக்களை, தோழர்களை நீங்கள் அடையுங்கள். நம்முடைய மக்களிடத்தில் சென்று போய் அம்பேத்கரை எடுத்து சொல்லுங்கள். நாம் மக்கள் அமைப்பாக ஏன் ஆக வேண்டும் என்கிற அரசியலை கிராமப்புறத்திலே திண்ணையிலே அமர்ந்து அவர்களிடத்திலே அரசியலை நீங்கள் விதையுங்கள். ஒருவேளை இப்பொழுது விதைத்தால் 10 ஆண்டுகளுக்கு பிறகாவது, 20 ஆண்டுகளுக்கு பிறகாவது நாம் அதிகாரத்தை எட்ட முடியுமா என்று பார்ப்போம். எனவே இப்படிப்பட்ட அரசியலை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய இளைஞர்களிடத்திலே, நம்முடைய மக்கள் மத்தியிலே நம்முடைய தோழர்கள் சென்றடைய வேண்டும். நாம் இந்த சமுதாயத்திற்கு ஏதேனும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் விரும்புகிற தோழர்களே, இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களே, மாவட்ட செயலாளர்களே, தமிழ் புலிகள் கட்சி முன்வைக்கிற முழக்கம் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதை நடைமுறைப்படுத்துகிற அணுகுமுறை என்ன, அதை நடைமுறைப்படுத்துகிற விதம் என்ன தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் உருவாக்கியதே இல்லை. தமிழ் புலிகள் கட்சி தான் தமிழகத்திலேயே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்கிற ஒரு அரசியலை முதலாக நாம் விதைத்திருக்கிறோம். ஏன் விதைத்திருக்கிறோம்? எல்லா தொகுதியிலும் நம்முடைய கட்சி பரவ வேண்டும் என்பதற்காக. ஒரு தொகுதி அளவிலே நம்முடைய எல்லையை குறுக்கிவிட்டால் எளிமையாக மக்கள் மத்தியிலே நாம் சென்று விடலாமே. ஒரு தொகுதிக்கு ஏறத்தாழ இப்ப நான் 10 நாளா தாராபுரத்தில் இருக்கிறேன். தாராபுரம் என்கிற ஒரு ஒன்றியத்தில் மட்டும் 10 நாட்களாக சுற்றுப்பயணம் மேற்கிறேன். இன்னும் தாராபுரம் ஒன்றியமே முடியல. நான் 50 ஊர் தான் போயிருக்கிறேன். ஏறத்தாழ 120 ஊரு, 170 ஊரு ஒரு ஒன்றியத்துல மட்டும் இருக்கு. இன்னும் நான் மூலூர் போகல, இன்னும் நான் குண்டடம் போகல. ஏறத்தாழ ஒரு தொகுதியிலே நம்முடைய மக்கள் மட்டும் 300 இடங்களிலே வசிக்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு தொகுதியிலே மேற்கு மண்டலங்களிலே 60,000 வாக்குகள், 80,000 வாக்குகளை வைத்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்குமாக மாறி மாறி விழுந்திருக்கிறது. நேற்றைக்கு வந்து விஜயை நாம் விமர்சிக்கிறோம், ஆனால் அந்த விஜய் நம்முடைய தெருக்களிலே ஊடுருவி விட்டார். ஒவ்வொரு இளைஞனும் விஜய் பனியனை அணிந்து கொண்டு தெரிகிறான். விஜயை அணிந்து கொள்வதிலே பிரச்சனை இல்லை, உதயசூரியனுக்கு ஓட்டு போடுவதிலே பிரச்சனை இல்லை, இரட்டை இலைக்கு ஓட்டு போடுவதிலே பிரச்சனை இல்லை. ஆனால் உனக்கான பிரச்சனை வருகிற போது விஜய் வந்து களத்தில் நிற்பாரா, எடப்பாடி வந்து களத்தில் நிற்பாரா? யார் நிற்பா? யாரும் நிற்க மாட்டார்கள். உன் வீட்டில் இலவு விழுந்தால் கூட, உன் வீட்டில் நல்லது நடந்தால் கூட, உன்னுடைய ரத்தத்திலும் கண்ணீரிலும் களம் கோர்ப்பது தமிழ் புலிகள் கட்சியை தவிர அவர் எந்த கட்சியும் கிடையாது.
திருப்பூர்ல 3 பேர் செப்டி டேங்கி விழுந்து மூச்சடங்கி செத்துட்டான். ஒருத்தனுக்கு வயசு 32, அவன் சம்சாரத்துக்கு வயசு 26. 26 வயசுல விதவையா நிக்குது என் தங்கச்சி. இன்னொரு மறுமணம் முடிச்சா அது அரசியல் பண்ணுவான், விமர்சிப்பான். 26 வயசுல விதவையா போனதுக்கு என்ன காரணம்? செப்டிக் டேங்க்ல போயிருக்கான், விஷவாயு தாக்கி செத்துட்டான். இந்த நாட்டுல கோடி ரூபாய் கொடுத்தா கூட மலமல்ல தெருக்கூட்ட வேற சாதிக்கார வரமாட்டேங்கிறானே. நீ ஏன் போற? ஏன் செத்து தொலைற? மூடதுக்கு ஹோட்டல்ல இலவுடையது ஏன் இன்னும் இந்த மாதிரியான பணிகளுக்கு சென்று உன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறாய்? என் தொழிலாளர் பிரச்சனையை சொன்னான். துப்புரவு தொழிலாளின்னு ஒருத்தன் இருக்கிறான். அவன் உலக மேப்பிலேயே கிடையாது, இந்தியா மேப்பிலேயே. கம்யூனிஸ்ட் இயக்கம், பெரியார் கட்சி, அம்பேத்கர் கட்சிக்காரன் கூட துப்புரவு தொழிலாளர்களுக்கு சங்கம் நடத்த மாட்டேங்கிறான். ஏன்? அவனை அந்த துப்புரவு தொழிலாளிக்கு சங்கம் கட்டி அவன் உரிமையை கேட்க முடியல. இப்ப வேற சாதிக்கிறெல்லாம் தூய்மை பணியாளர்னு வர்றான். ஆனா வேலை அவனுக்கு தூய்மை பணியாளர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர். ஆனா ஆபீஸ்ல உட்கார்ந்துட்டு தண்ணி மோந்து கொடுக்க, வாட்டர் டேங்க் திறந்து விட, தண்ணி திறந்து விட, டாய்லெட் ஓட்ட, அவன் சேர்ற வேலை துப்புரவு. நான் என்ன கேட்கிறேன், நீ வேலைக்கு வர்றது துப்புரவு பணிக்கு, அதுல என்ன உனக்கு மான பிரச்சனை? துப்புரவு வேலைக்கு வந்தா துப்புரவு வேலை செய்ய வேண்டியதானே? ஆனா செய்ய மாட்டேங்கிறான். அதுலயும் சாதி அரசியல் இருக்கு. தூய்மை பணி செய்யறவன் இந்த சாதி காரணத்தான் இருப்பான்னு அதுலயும் மனு தர்மம் இருக்கிறது, அதுலயும் பிராமணியம் இருக்குது. இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், தூய்மை பணிக்கு எந்த காலத்திலையும் அரசு பணிக்கு தேர்வு செய்ய முடியாதுன்னு அரசாங்கம் டிக்ளேர் பண்ணிருச்சு. ஆனா ஊர்ல என்ன நடக்குது? ரொம்ப பேர் ஐயா நான் 10 வருஷமா கூட்ட வேலை பாக்குறேங்க, 15 வருஷமா பாக்குறேங்க, எனக்கு பெர்மனண்டாவே ஆக்க மாட்டேங்கிறான்னு கேக்குறான். டேய், உன்னைய பெர்மனண்டா ஆக்க முடியாதுன்னு அரசாங்கம் அறிவிச்சிருச்சுடா. இன்னும் உன்னைய பெர்மனண்ட் ஆக்குறேன்னு எவனோ ஒருத்தன் ஏமாத்தி உன்னை வேலை வாங்குறான். நம்பாத, உன்னை பெர்மனண்ட் ஆக்க மாட்டான், நீ வேலைக்கு போகாத. ஐயா நாங்க போகலன்னு அந்த வேலை யார் செய்யறது? பெரியார்ட்ட கேட்டான். ஐயா எங்களை தெருக்கூட்ட கூடாதுன்னு சொல்றீங்க, மலமல்ல கூடாதுன்னு சொல்றீங்க, இந்த வேலை யாரையா பாப்பாடு? அதை எவனாவது பார்த்து தொலைறான்டா, நீ விட்டு தொலைடா அந்த வேலை என்று தந்தை பெரியார் சொன்னாரு. இப்படி தொழிலாளிகளை, நம்முடைய மக்களை ஏய்க்கக்கூடிய, ஏமாற்றக்கூடிய வகையில் இருக்கிறது. நான் கூட கூட்டணிக்கு ஆதரவு தந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான் மெத்த பணிவோடு கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கையிலே வருகிற போது தூய்மை பணியாளர்கள் அரசு பணியாளர்களாக ஆக்குவோம் என்று நீங்கள் அறிக்கை சமர்ப்பித்தீர்கள். மாண்புமிகு திராவிட இயக்கத்தின் போர்வால் தளபதி ஸ்டாலின் அவர்களே, உங்கள் திராவிட ஆட்சியிலே தூய்மை பணியாளர்கள் அரசு பணிக்கு வர முடியவில்லை என்கிற ஒரு அரசாணையை நம்முடைய ஆட்சி நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதை தடுத்து இந்த ஏழை எளிய மக்கள் அரசு பதவிக்கு வர அந்த அரசாணையை ரத்து செய்து இவர்களை அரசு பணிக்கு தேர்வு செய்ய வேண்டும் என்று நான் இந்த மேடையிலே கோரிக்கை வைக்கிறேன். நான் பொதுவாக அந்த வேலைக்கெல்லாம் போகாதீங்கன்னு சொல்றேன். அதனால அரசு பணியாக்குங்க. அதற்கு பிறகாவது அவனுக்கு ஒரு மரியாதை கிடைக்கிறதா என்று பார்ப்போம். இப்படிப்பட்ட நம்முடைய கோரிக்கைகளை பேசுவதற்கு நமக்கு கட்சி கிடையாது. நம்முடைய உரிமைகளை வென்றெடுக்க நமக்காக ஒரு தலைவன் கிடையாது. எனவே தொழிலாளர்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நம்முடைய பிரச்சனைக்கு ஒரே தீர்வு அரசியல் அதிகாரத்தை பெறுவது. அந்த அரசியல் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் நாம் அமைப்பாக திரளுவது. அமைப்பா திரளுவதில் நிறைய பிரச்சனை இருக்கு. நிறைய பேர் சொல்றான், அப்படித்தாங்க சொல்றீங்க, நீங்க அவர் தலைவர்ன்றாரு, இவர் தலைவர்ன்றாரு, அங்க ஒரு சங்கம், இங்க ஒரு சங்கம், நம்மளுக்கு என்னங்க 60 சங்கம் இருக்கு, நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து வரக்கூடாதா? இப்ப திமுக கூட யாரை கூப்பிட்டாலும் 60 பேரை கூப்பிடுறாங்க. எனக்கு புரியல. நான் மூத்த தலைவர்கிட்ட சொன்னேன், பேசும்போது மூத்த தலைவர் சொன்னார், திமுக மூத்த தலைவர், ஏன் தம்பி நீங்க தான் 60 தலைவர்களா இருக்கிறீங்களே, ஒன்னா சேரக்கூடாதான்னு. நான் சொன்னேன் ஐயாட்ட, ஏங்க எந்த சாதிக்காரன் ஒரு சங்கத்துல இருக்கிறான்? எந்த சாதி ஒரு கட்சியோட இருக்கு? எல்லா சாதியிலையும் 10 கட்சி 20 கட்சி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நாங்க ஏதோ ஒருத்தர் லெட்டர் பேரை வச்சு நாங்க போக முடியாத ஊர்ல ஒருத்தன் கட்சி நடத்துறான், அவைய நடத்துறான், இவைய நடத்துறான், எங்கிட்ட எங்க கேக்குறீங்க? 60 சங்கம் இருக்குல்ல, அதுல அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிற சங்கம் எது? நீங்கள் உளவுத்துறை வைத்திருக்கிறீர்களே, அந்த உளவுத்துறை அதிகாரிகளை கேளுங்கள். தமிழகத்திலே அடைக்கப்பட்ட இந்த மக்கள் மீது தவிர்க்க முடியாத சக்தியாக தமிழ் புலிகள் கட்சி எழுந்து நிற்கிறது என்பதை உங்கள் உளவுத்துறை சொல்லும்.
உளவுத்துறை ஏன் வைக்கிறீங்க? நாகை திருவள்ளுவனுக்கு என்ன செல்வாக்கு என்று நீங்கள் உளவுத்துறை கேளுங்க. நாகை திருவள்ளுவன் மீது மேட்டுப்பாளையத்தில் சட்டையில கை வச்ச பிறகு தெரிஞ்சிருக்கும் நாகை திருவள்ளுவனுக்கு இந்த மக்கள் மத்தியில் என்ன செல்வாக்கு. இதெல்லாம் உளவுத்துறையில கண்டுபிடிங்க. சங்கம் வைக்கத்தான் செய்வான். லெட்டர் பேர் வச்சாலே விசிட்டிங் கார்டு கொடுத்தாலே இங்க நண்பரை கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு 4 பேர் கட்சி வைக்கத்தான் செய்வான். அவனை நானும் ஒன்னா, பிஜேபி காரன் கூட நிக்கிறவன நானும் ஒன்னா, சாதி கட்சி பேசுறவனும் சாதி ஒழிப்பு கட்சி பேசுறவனும் ஒன்னா. நாங்கள் அம்பேத்கரை, பெரியாரை, காரல் மார்க்ஸை, பிரபாகரனை கொள்கை தலைவனாக ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்பு களத்தில் சமரசம் இல்லாமல் போராடுகிற புலிப்படையை உருவாக்கி வைத்திருக்கிறோம். இந்த படைதான் இந்த மக்களின் எதிர்கால தீர்வு என்கிற முழக்கத்தோடு நாங்கள் நடமாடுகிறோம். எனவே இந்த மக்களுக்காக போராடுகிற எங்களை திராவிட முன்னேற்ற கழகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதை இந்த இடத்திலே சொல்லி, நல்ல பொதுக்கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிற ஒட்டன்சத்திரம் தொகுதியில் இருக்கிற எல்லோருக்கும் நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி.